அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 குரூப் 2A குரூப் 2 இதுக்கெலாம் வேர் டு ஸ்டடி பார்த்துட்ருக்கோம். சிலபஸில் ஜிஎஸ்சில் நம்மளுக்கு இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஹிஸ்ட்ரி அண்ட் ஐஎன்எம். ஏற்கனவே நம்ம சயின்ஸுக்கு வேர் டு ஸ்டடி போட்டிருக்கோம். நீங்கள் பிளேலிஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கிடைக்கும். அடுத்ததான் ஜாகிரஃபிக்கும் போட்டிருக்கோம். மூணாவதாக இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னது ஹிஸ்ட்ரி அண்ட் ஐஎன்எம் பற்றி பார்க்க போகிறோம். இல்லை ஃபஸ்ட்டு சிலபஸில் இருக்க டாபிக் வந்து ஃபஸ்ட்டு காலமில் இருக்கும். அதுக்கப்புறம் அதுக்கு தேவையான லெசன்ஸ் வந்து என்ன இருக்கும் செகண்ட் காலமில் தமிழ் மீடியத்தில் கொடுத்துருப்பேன். அடுத்தது அதுக்கு தேவையான இங்கிலீஷ் மீடியம் வந்து தேர்ட் காலமில் இருக்கும். ஓகேவா, அது நீங்கள் வந்து பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு சிந்து சமவெளி நாகரிகம் இண்டஸ் வேலி சிவிலைசேஷனுக்கு என்னென்ன லெசன்ஸ் படிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 6th புக்கில் சிந்து சமவெளி நாகரிகம் அப்படின்னு ஒரு லெசன் இருக்குது. ஓகேவா, அது வந்து ஃபுல்லாக படிக்கணும். அடுத்து 9th புக்கில் பண்டைய நாகரிகங்கள் அப்படின்னு ஒரு டாபிக் இருக்கும். அதில் சிந்து சமவெளி நாகரிகம் வந்து பேஜ் நம்பர் 27 வந்து வருது. ஓகேவா, அதுக்கு முன்னாடி இருக்க நாகரிகங்கள்லாம் அந்த அளவுக்கு இம்பார்ட்டண்ட்டு கிடையாது. நம்ம படிக்க வேண்டியது சிந்து சமவெளி மட்டும்தான். அதனால் பேஜ் நம்பர் 27 32 வரைக்கும் படிங்க. அடுத்ததாக 11th புக்கில் பண்டைய இந்தியா தொடக்கம் முதல் சிந்து நாகரிகம் வரை அப்படின்னு வரும். அதில் பண்டைய இந்தியாவெலாம் விட்டுட்டு 12th to 18th பேஜ் வரைக்கும் நீங்கள் படிக்கணும். சரியா, அடுத்ததாக 11th எத்திக்ஸ் புக்கில் சிந்து சமவெளி நாகரிகம். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான டாபிக். ஏன்னா ஹிஸ்ட்ரியில் கவர் ஆகாத நிறைய விஷயங்கள் எத்திக்ஸ் புக்கில் இருக்குது. அதுலேருந்து நிறைய கொஷினும் கேட்குறாங்க. அப்போது நம்ம சிந்து சமவெளி நாகரிகம் அப்படின்ற ஒரே ஒரு டாப்பிக்கு ஒரு 4 லெசன் வந்து படிக்க வேண்டியிருக்கு. 4 லெசனில் 2 லெசனுக்கு லாஸ்ட்டு ஒரு பார்ட்டு தான் பார்க்குறோம். ஓகேவா, ஃபுல்லாக படிக்க வேண்டியது 6th சமவெளி 6th இருக்க சிந்து சமவெளி நாகரிகமும் 11th எத்திக்ஸில் இருக்க சிந்து சமவெளி நாகரிகமும் ஃபுல்லாக பார்க்குறோம். ஆனால் 11th வந்து நம்மளுக்கு நிறைய ஹிஸ்ட்ரியில் இருக்கிற டாபிக்ஸ் தான் எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. சரியா, அடுத்ததாக சிந்து சமவெளி நாகரிகத்துக்கே வந்து அடுத்தது நம்மளுக்கு குப்தாஸ்கள் வருது. குப்தர்கள்னு பார்க்கும்பொழுது 6வது புக்கில் பேரரசுகளின் காலம் குப்தர்கள் வர்த்தனர்கள் அப்படின்னு ஒரு டாபிக் வரும். அதில் குப்தர்கள் மட்டும் படிச்சுக்கோங்க. அடுத்ததாக 11th ஹிஸ்ட்ரியில் குப்தர்களுக்கு தனி லெசன் இருக்குது. 12th எத்திக்ஸில் வந்து இந்திய பண்பாட்டிற்கு பேரரசுகளின் கோடை அப்படின்னு ஒரு லெசன் இருக்குது. அதில் குப்தர்களோட டாபிக் வந்து படிச்சுக்கணும். சரியா, அடுத்ததாக டெல்லி சுல்தான்களுக்கு 7th டெல்லி சுல்தானியம் அப்படின்னு ஒரு லெசன் இருக்குது. 11th ஹிஸ்ட்ரியில் அரேபியர் துருக்கியர் வருகை அப்படின்னு ஒரு லெசன் இருக்குது. அதே மாதிரி 12th எத்திக்ஸில் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்திய பண்பாட்டிற்கு பேரரசுகளின் கொடை அந்த லெசனை ஃபுல்லாக படிச்சுக்கோங்க. அதில் எல்லாருமே வருவாங்க. குப்தர்கள், டெல்லி சுல்தான்கள், முகலாயர்கள் அப்படின்ட்டு எல்லாருமே வருவாங்க. அவங்கள வந்து நம்ம படிச்சுக்கணும் அந்தந்த டாப்பிக்கு. சரியா, அடுத்ததாக முகலாயர்களுக்கு 7th புக்கில் முகலாய பேரரசு அப்படின்னு ஒரு லெசன் இருக்குது. அடுத்ததாக 11th புக்கில் ஹிஸ்ட்ரி புக்கில் முகலாய பேரரசு அப்படின்னு ஒரு லெசன் இருக்குது. 12th எத்திக்ஸில் நான் சொன்ன மாதிரி இந்திய பண்பாட்டிற்கு பேரரசுகளின் கொடை அப்படின்ற லெசன் வந்து கவர் பண்ணிக்கணும். அடுத்து மராத்தியர்களுக்கு 7th புக்கில் மராத்தியர்கள்னு ஒரு லெசன் இருக்குது. அடுத்து 11th ஹிஸ்ட்ரியில் மராத்தியர்கள் அப்படின்னு ஒரு லெசன் இருக்குது. இது ரெண்டுமே படிச்சுக்க போகிறீங்க. அடுத்து விஜயநகர பாமணி அரசுகள் அவங்களுக்கு வந்து 7th 11th வந்து நம்மளுக்கு புக் வந்து இருக்குது. அடுத்து தென்னிந்திய அரசு, கண்டிப்பாக தென்னிந்திய அரசுகள் ரொம்ப நல்லா படிச்சுக்க வேண்டியிருக்கு. ஏன் அப்படின்னா நம்மளுக்கு யூனிட் 8 வந்து இவங்கெல்லாம் கவர் பண்ண முடியும். ஓகேவா, அதனால் 6th தென்னிந்திய அரசுகள் அப்படின்னு ஒரு லெசன் இருக்குது. 7th தென்னிந்திய புதிய அரசுகள் பிற்கால சோழர்களும் பாண்டியர்களும் அப்படின்னு ஒரு லெசன் இருக்குது. 11th ஹிஸ்ட்ரியில் தென்னிந்தியாவின் சமுதாய உருவாக்கம் அப்படின்னு ஒரு லெசன் இருக்குது. தென்னிந்தியாவின் பண்பாட்டு வளர்ச்சி அப்படின்னு ஒரு லெசன் இருக்குது. பிற்கால சோழரும் பாண்டியரும் அப்படின்னு ஒரு லெசன் இருக்குது. அப்போது தென்னிந்திய அரசுகள் பார்த்த வரைக்கும் நம்மளுக்கு 11th ஹிஸ்ட்ரி ரொம்ப முக்கியமாக இருக்குது. ஓகேவா, ஹிஸ்ட்ரி அப்படின்னு பார்த்தாலே நம்ம ஸ்கூல் புக்கில் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு 11th புக் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு லெசனாக இருக்கும். ஏன்னா 11th நிறைய கவர் ஆகும். அது கூடவே 11th புக்கு நல்லா படிச்சுட்டிங்க அப்படின்னா அதுக்கப்புறம் அதில் இல்லாத பாயிண்ட்ஸு 6th 7th 8th ஏதாவது இருக்கா அப்படின்னு பார்த்து நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சரியா, அவ்வளோதான். இது படித்தாலே ஹிஸ்ட்ரி வந்து நீங்கள் முடிச்சிடலாம். அடுத்ததாக ஐஎன்எம் டாப்பிக்கு எங்கெங்கே படிக்கிறோம் அப்படின்னு பார்க்குறோம். ஃபஸ்ட்டு தேசிய மறுமலர்ச்சி அப்படின்னு ஒரு டாபிக் இருக்குது. அந்த டாப்பிக்கு 10th புக்கில் 19ஆம் நூற்றாண்டில் சமூக சமய சீர்திருத்த இயக்கங்கள் அப்படின்னு ஒரு லெசன் இருக்கும். 11வது புக்கில்
ஹிஸ்ட்ரியில் நவீனத்தை நோக்கி அப்படின்னு ஒரு லெசன் இருக்கும். இந்த 2 லெசனையும் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா தேசிய மறுமலர்ச்சி அப்படின்ற ஒரு டாபிக் வந்து முடிஞ்சிடும். அதே மாதிரி இதில் 12th புக்கில் ஃபஸ்ட் லெசனும் இதில் வரும். சரி, அதையும் படிச்சுக்கோங்க. அடுத்ததாக ஆங்கிலேயர் ஆட்சிக்கு எதிரான தொடக்க கால எழுச்சிகள். இதுலேருந்து நிறைய ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் கேட்பாங்க. இதில் தான் பார்த்தீங்க அப்படின்னா வேலூர் கழகம், அதுக்கப்புறம் நம்மளோட வேலு நாச்சியார், கட்டபொம்மன், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வருவாங்க. அதனால் அது ரொம்ப முக்கியமாக கேட்குற ஒரு டாப்பிக்கு. 10th புக்கில் ஆங்கிலேய ஆட்சிக்கு எதிரான தொடக்க கால கிளர்ச்சிகள் அப்படின்னு ஒரு டாபிக், ஒரு லெசன் இருக்குது. அடுத்ததாக 10th காலனியத்திற்கு எதிரான இயக்கங்களும் மற்றும் தேசியத்தின் தோற்றமும் அப்படின்னு ஒரு லெசன் இருக்குது. 11th புக்கில் ஆங்கிலேய ஆட்சிக்கு தொடக்க கால எதிர்ப்புகள் அப்படின்னு ஒரு லெசனும் ஆங்கிலேய ஆட்சியின் விளைவுகள் அப்படின்னு ஒரு லெசன் இருக்குது. இந்த 4 லெசனையும் படிச்சிட்டிங்க அப்படின்னா இந்த டாபிக் வந்து கவர் ஆகிடும். அடுத்ததாக இந்திய தேசிய காங்கிரஸ். இது பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு 12th புக்கில் தான் மேக்ஸிமம் கவர் ஆகும். 10th ஒரே ஒரு லெசன் இருக்குது, தேசியம் காந்திய காலகட்டம் அப்படின்ட்டு. அந்த ஒரு லெசனை படிச்சுட்டு 12th நான் சொல்கிற எல்லா லெசனையும் படிக்கணும். ஃபஸ்ட்டு தீவிர தேசியத்தின் எழுச்சியும் சுதேசி இயக்கமும் அப்படின்ற லெசன். இந்திய விடுதலை போரில் முதல் உலகப் போரின் தாக்கம், அந்த லெசன். காந்தியடிகள் தேசிய தலைவராக உருவெடுத்து மக்களை ஒன்றிணைத்தல், அந்த லெசன். ஏகாதிபத்தியத்திற்கு எதிரான போராட்டங்களில் புரட்சிகர தேசியவாதிகளின் காலம். அப்படி ஒரு 4 லெசன் வந்து நம்ம 12th புக்கில் கவர் பண்ணுவோம் இந்திய தேசிய காங்கிரஸுக்காக. அடுத்ததாக தலைவர்கள் உருவாதல். இந்த டாப்பிக்கில் பார்த்தீங்க அப்படின்னா யார் யார் இருக்காங்கன்னு பார்த்துக்கோங்க. டாக்டர் B.R. அம்பேத்கர், பகத்சிங், பாரதியார், வ.உ.சி. ஐயர், வ.உ. சிதம்பரனார், ஜவஹர்லால் நேரு, காமராஜர், மகாத்மா காந்தி, மௌலானா அபுல் கலாம் ஆசாத், தந்தை பெரியார், ராஜாஜி, சுபாஷ் சந்திரபோஸ், ரவீந்திரநாத் தாகூர் அண்ட் அதர்ஸ் அப்படின்னு கொடுக்குறாங்க. அப்போது இவ்வளோ பேரையும் நம்ம நல்லா படிச்சுக்கணும். இது இல்லாமையும் கேட்பாங்க அப்படின்னு தான் அவங்க சொல்கிறாங்க. சரியா? அப்போ 6வதுலேருந்து 12வது வரைக்கும் இருக்கிற சோஷியல் சயின்ஸு ஹிஸ்ட்ரி புக்கில் இருக்கிற என்னென்ன தலைவர்களெல்லாம் சொல்கிறாங்களோ அந்த தலைவர்களை பற்றின பேசிக்கான இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கோங்க. பேசிக்கான இன்ஃபர்மேஷன்னா என்ன தெரிஞ்சுக்கணும்? இப்போது ஒரு ரவீந்திரநாத் தாகூர் இருக்கார் அப்படின்னா அவர் எங்கே பிறந்தார், ஓகேவா, அதை தெரிஞ்சு வச்சுக்கணும். அவர் என்ன தொழில் செஞ்சார் அப்படின்றது தெரிஞ்சுக்கணும். அவர் ஏதாவது பத்திரிக்கை நடத்தினாரா அப்படின்றது தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் அவர் சுதந்திர போராட்டத்தில் எந்த போராட்டத்தில் கலந்துக்கிட்டாரு அப்படின்றது தெரிஞ்சுக்கணும். அவரோட தலைப்பில் அவரோட பேரில் ஏதாவது அவார்டு இருக்கா அப்படின்றது தெரிஞ்சுக்கணும். இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா பேர் இனஃபாக இருக்கும். மற்றபடி நம்மளுக்கு அதை விட மேலே வெளில போக மாட்டாங்க. அதே மாதிரி அவங்க ஏதாவது ஒரு சிறப்பான பேர், அவங்களுக்கு பட்டப்பேர் இருக்குது அப்படின்னா அதை வந்து கேட்பாங்க. சரியா? அடுத்த கொஸ்டின், விடுதலை போராட்டத்தில் பல்வேறு நிலைகள், அஹிம்சை முறையில் வளர்ச்சி மற்றும் புரட்சிகர இயக்கங்கள். இந்த ஒரு டாபிக், டிஃப்ரெண்ட் மோட் ஆஃப் எஜுகேஷன், growth ஆஃப் சத்தியாகிரகா அண்டு மிலிட்டன்ட் மூமெண்ட்ஸ். இந்த ஒரு டாப்பிக்கு நம்ம எங்கெல்லாம் படிக்கிறோம்? 12th புக்கை தான் அகெயின் படிக்கிறோம். தீவிர தேசியவாதத்தின் எழுச்சியும் சுதேசி இயக்கமும் அப்படின்ற லெசன். ஏகாதிபத்தியத்திற்கு எதிரான போராட்டங்களில் புரட்சிகர தேசியவாதிகளின் காலம். இது ரெண்டுமே நம்ம ஏற்கனவே படித்தது தான், அதே தான் திரும்ப படிக்க போகிறோம். 11th புக்கில் ஆங்கிலேய ஆட்சிக்கு தொடக்க கால எதிர்ப்புகள், இதுவும் நம்ம முன்னாடி படித்தது தான். சரியா? அடுத்தது வகுப்புவாதம் மற்றும் பிரிவினை. இந்த லெசன் ரொம்ப முக்கியம். இதில் 12th புக்கில் தேசியவாத அரசியலின் வகுப்புவாதம் அப்படின்ற டாப்பிக்கும் இந்திய தேசிய இயக்கத்தின் இறுதி கட்டம் அப்படின்ற தலைப்பையும் நம்ம படிக்கிறோம். சரியா? அடுத்ததாக முக்கியமான டாப்பிக்கு, இந்திய சமூக பண்பாட்டு வரலாற்றில் மாற்றங்களும் தொடர்ச்சியும், இந்திய பண்பாட்டின் இயல்புகள், வேற்றுமையில் ஒற்றுமை, மதசார்பற்ற நாடு, சமூக நல்லிணக்கம், change and continuity in the socio-cultural history of India, characteristics of Indian culture, unity in diversity, race, language, custom, India as a secular state, social harmony. இந்த டாப்பிக்கு நம்ம நிறைய லெசன் படிக்க வேண்டியிருக்கு. எல்லாமே ஈஸியான லெசனாக தான் இருக்கும். ஓகேவா? 6th பன்முகத்தன்மையை அறிவோம் அப்படின்னு ஒரு லெசனு. மாபெரும் சிந்தனையாளர்களும் புதிய நம்பிக்கைகளும் அப்படின்னு ஒரு லெசன். 6th 2 லெசன் கவர் ஆகுது. 8th சமய சார்பின்மையை புரிந்து கொள்ளுதல் அப்படின்னு ஒரு லெசன் இருக்குது. அதோட 12th எத்திக்ஸில் ஒரு 5 லெசன் வருது. வேற்றுமையில் ஒற்றுமை, இந்திய பண்பாடும் சமயங்களும், இந்திய பண்பாட்டிற்கு பேரரசுகளின் கொடை, பக்தி இயக்கம், இந்திய பண்பாடும் சுற்றுச்சூழலும், இந்திய பண்பாட்டின் இயல்புகள், இது எல்லாமே நம்ம படிக்கணும். சரியா? அடுத்து 11th ஹிஸ்ட்ரியில் தென்னிந்தியாவில் பண்பாட்டு வளர்ச்சி, பண்பாட்டு ஒருமைப்பாடு, இந்தியாவில் பக்தி இயக்கம், இந்த டாபிக் எல்லாம் படிச்சிட்டிங்க அப்படின்னா கவர் ஆகிடும். ஓகேவா?
இவ்வளோ தான் நீங்கள் ஹிஸ்ட்ரிக்கும் ஐஎன்எம்க்கும் சேர்த்து படிக்க வேண்டியது. இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஹிஸ்ட்ரியில் ஒரு 5 மார்க்கு கேட்குற மாதிரி இருக்கும், ஐஎன்எம்மில் ஒரு 5 மார்க்கு கேட்குற மாதிரி இருக்கும். சரியா? இந்த புக்கெல்லாம் கவர் பண்ணுறது மட்டும் இல்லாமல் ப்ரீவியஸ் இயர் கொஷின் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல ஸ்கோர் வந்து இதில் கிடைக்கும். 10ல் 8லேருந்து 9 கொஷின் வந்து உங்களால் ஈஸியாக அடிக்க முடியும். சரியா? இந்த வீடியோ உங்களுக்கு எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்றத கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களோட யூடியூப்பில் ஹைப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். சரியா? அந்த ஹைப் ஆப்ஷன் எதுக்காக அப்படின்னா புதுசாக வந்து இப்போ தான் யூடியூப்பில் வளர்ந்துட்டு வராங்க அப்படின்ற பட்சத்தில் யூடியூபுக்கு அவங்களோட கண்டென்ட் நல்லா இருக்கா இல்லையா அப்படின்றத ஆடியன்ஸு தெரிவிக்கிறதுக்காக ஒரு ஆப்ஷன் தான் ஹைப்புன்னு சொல்லிட்டு வச்சுருக்காங்க. உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மட்டும் அந்த ஹைப் அப்படின்ற பட்டனை ப்ரெஸ் பண்ணி நீங்கள் என்னோடய வீடியோவுக்கு ஹைப் கொடுக்கலாம். சரியா? நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம இன்னொரு முக்கியமான டாப்பிக்கான இந்தியன் பாலிட்டிக்கு ஸ்கூல் புக்கில் என்னென்ன லெசன்ஸை வந்து படிக்கணும் அப்படின்றத நான் கொடுத்துருக்கேன். அதை வந்து பார்க்கலாம். சரியா? இதுக்கு முன்னாடியே நம்ம சயின்ஸுக்கும் ஜாகிரஃபிக்கும் போட்டிருக்கோம், அதையும் வந்து நீங்கள் பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.